like a mix. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் geeks, வெல்கம் பேக் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோன் அரேனா தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ப்ளஸ் ஃபேக்ட் எல்லாமே தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அண்ட் கமெண்ட்ஸும் இருக்குது. கமெண்ட்ஸில் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி புல்லட் Z2 அண்ட் Z2 ANC இது வரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டே வந்து லீக் ஆகிடுச்சு. லீக் ஆகிடுச்சா? நிற்காதா? அதுவங்க மொத்தம் 3 கலர் இருக்கான். அதில் ஸ்பெஷல் எடிஷன் வேறு இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. போக்கோ F7 லீக்கு. ஓ, ஸோ நம்ம இந்த டிசைன் பார்த்தோம்ல. ஆமாம், இது வந்து ஸ்பெஷல் எடிஷனா? அதில் லைட் எரியுமா? இப்போ ஏதோ ஸ்னாப் ட்ராகன் சிம்பிள் போட்டிருக்கு, லிமிடெட் எடிஷன் வேறு போட்டிருக்கு. ஆனால் எல்லா கலர்லேயும் இருக்குது. அதான் எல்லா கலர்லையும் இங்கே லைட் இருக்கு. இங்கே வந்து ஏதோ இதில் மட்டும் அந்த நம்ம பார்த்தோம்ல வெண்ட், ஆமாம், அந்த மாதிரி ஏதோ இருக்குது. ஹாரி பாட்டர் எடிஷனில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து புதுசாக அந்த ஸ்னாப் ட்ராகன் சிம்பிள். அப்புறம் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது பாருங்க. இது என்னது? சும்மாவா அதெல்லாம்? லிமிடெட் எடிஷன். எடிஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியல. நார்மல் எடிஷன் லுக்கு தான் தெரில. லிமிடெட் எடிஷன் வாங்கினா மட்டும் ஸ்னாப் ட்ராகன் லாஸ்ட்லெஸ் இருக்கும் அப்படின்னு வாங்கலாம். லாஸ்ட்லெஸ்ஸா? ஆமாம், ஆடியோ சும்மா தான். ஸோ மற்றபடி ஒரு சேஞ்சும் இல்லைங்க. சைனா ஃபோன், அதே சைனா ஃபோன் தான். ஆனால் குளோபலுக்கு பார்த்தீங்களா? குளோபலுக்கு 6550, இந்தியாவுக்கு தான் 7550 எக்ஸ்ட்ரா. இந்தியாவுக்கும் சைனாக்கும் வந்து போன வாட்டி மாதிரி தான். போனது என்ன பண்ணாங்க, இந்த X7 Proல சைனாக்கும் இந்தியாவுக்கும் ஒரே மாதிரி ஸ்பெக்ஸ். 6550. குளோபல் வந்து வேற ஸ்பெக்ஸ் 6000 கிட்ட இருந்தது. சரி, வெயிட் 219 கிராம் சைனாவில் இருக்கு. இதில் இந்தியாவிலையும் 219 கிராம் தான் போட்டிருக்கு. நிறைய பேர் 219 கிராம் ஹெவின்றாங்க. ஆனால் சாம்சங் ஃபோன்ஸ்லாம் எப்போலேருந்தோ இந்த 210 220 அதெல்லாம் அல்ட்ராலாம் அப்படிதான். இதுவே ஏ சீரீஸ் A55லாம் ஹெவி. A55 கொஞ்சம் ஹெவி தான். என்ன அவங்க வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். கேலக்ஸி A55 வெயிட் எவ்வளோன்னு பார்த்தா நமக்குன்னு இது இன்னைக்கு நெட்வொர்க் வந்து சோதிக்குது. நெட்வொர்க் இன்னைக்கு கொஞ்சம் சரியில்லைங்க. ஏசிடி ஆமாம் போல் சொதப்பிடுச்சு. சரி, 213 கிராம், 5000 mAhக்கு. இது 7000 mAhக்கு வந்து சாதா 7000, 7550 mAh, எக்ஸ்ட்ரா 2500 mAh. அதனால பெரிய விஷயங்க. மேபி கையில் டிவைஸ் எடுத்து யூஸ் பண்ணும்போது தெரியும். ஏன் வச்சா அடுத்து 10000 mAhக்கு ஃபோன்லாம் விடும்போது அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? அதான் ப்ரோட்டோடைப் விட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. 8000 வந்துடுச்சு சைனாவில் ஆனாரு. சரி பார்ப்போம். ப்ரைஸிங் தான் வந்து இந்த வாட்டி 30000 இருக்காது. ஆஃபரில் தான் 30000, நார்மலில் வந்து 33 34 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 12/6 போன வாட்டி 32. இந்த வாட்டி வித் கார்டு ஆஃபர் 30,000 போன தடவை. கரெக்டு. போன வாட்டி இது இல்லை 8/6 இருந்தது கம்மி. இப்போ வந்து 12/6 12/5 வந்து விலை இதுவாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம். ஆனால் போன தடவை ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் கிரேசியாக தான் இருந்தது. பட் இந்த தடவை வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து 32,000 33,000னா, ஆனால் கார்டு ஆஃபரோட 30,000னாலே பெருசு தான். மேபி 3000 அந்த மாதிரி ஏதாவது கார்டு ஆஃபர் ஆச்சுன்னா 33 வச்சு 30,000 கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். ஆனால் இந்த வாட்டி UFS 4.1 வேறு இருக்குது. 4.0லேருந்து பெரிய பேட்டரி வேறு, ஃபாஸ்ட் சார்ஜிங், 22.5 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங். ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங் பார்த்தேன். ஆமாம், எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. மெட்டல் வேறு, இந்த வாட்டி மெட்டல் ஃப்ரேம் வேறு. ஏன்னா திடீர்னு இவங்க இவ்வளோ குவாலிட்டியாக மாறுறானுங்க. ஆனாலும் பாவம். இதில் தெரியுமே மெட்டல் ஃப்ரேம் உங்களுக்கு. ஆண்டனா கட் அவுட் இருக்குமே. இருக்கா? இருக்கு. ஆமாம், ஆண்டனா கட் அவுட் இருக்குது. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர், ரைட்டு. சரி, ஃபஸ்ட்டு கமெண்ட்டு. ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து அவரோட கருத்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி பிரதீக்ஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து Z2 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன், சீரியஸாக நல்லா இருக்குது. ஐ வில் ஆல்வேஸ் யூஸ் இன் ஜிம்மு அண்ட் ஒயில் ரைடிங் பைக். கண்ணை மூடிட்டு OnePlus நெக் பேண்ட் வாங்கலாம் எல்லாரும், வேறு எதுவும் யோசிக்கவே வேணாம், பக்கா ப்ரோ அப்படின்னு அனுப்பியிருந்தாப்புல. இது எதுக்குன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் வாங்கலாமா, இப்பயும் வாங்கலாமா Z2 ANCன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஓகே, நல்ல விஷயம். ஆனால் இவர் Z2 பற்றி இப்படி போட்டிருந்த நேரத்தில் தான் இன்னொரு டேட்டா கிடச்சிது. அடுத்தது என்னென்னா, அஸ்வின் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் ஆல்சோ யூஸிங் நார்மல் OnePlus நெக் பேண்ட் Z2 ANC இல்லை, த ஹெட் இஸ் ஸ்டில் கம்மிங் அவுட் ஆஃப் த ஒயரு. அந்த ஒயர் கொஞ்சம் ஒரு மாதிரி கோளாராக தான் ஆகிடுது. அது நம்ம பேசியிருந்தோம் இல்லையா,
ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒயர் விட்டு வெளில வருதுன்னு சொல்லிட்டு இது நான் செகண்ட் டைம் வாங்குறாரு போல. செகண்ட் ஒன் சேம் ப்ராப்ளம். ஆமாம் ஆமாம், நான் என்ன பிரச்சனை வந்தாலும் அது திரும்ப அதுவே போட்டு பாருப்பேன், சேம் ப்ராப்ளம், பட் டியூ டு இட்ஸ் கன்வீனியன்ஸ் அண்ட் குட் கண்ட்ரோல்ஸ் ஐ எம் நாட் கோயிங் டு எனி அதர் பிராண்ட்ஸ். Even though the head is coming out from the wire, it does not happen within 1 year. It takes 15 to 18 months. ஸோ இதுதான் இவர் போட்டு மேபி இவங்க Z3ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவர் வந்து அடுத்து Z3 போகலாம். Z3 ப்ளஸ் வந்ததும் Z3 வந்ததும் நம்ம எப்படியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா, இதுவாக இருக்கா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருந்ததுன்னா மாஸ் தான். Z2 ANC இது வரைக்கும் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என்கிட்ட ஒன்று இருக்குது, அது நல்லா தான் வேலை செய்யுது. அதனால் ஓகே, குட், நல்ல ப்ராடக்ட் தான். ரைட்டே. ஸோ அடுத்த நியூஸு OnePlus Pad Lite, OnePlus Pad Goவோட சக்ஸஸர் வந்து லீக் ஆயிருக்கு. ஓகே, இன்னும் பெரிய சேஞ்ச் இல்லையா போன இதை கம்பேர் பண்ணும்போது. இந்த வாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் போட்டிருக்கு. ஸோ 11 inch ஃபுல் ஹெச்டி போட்டிருக்காங்க. ஹீலியோ G99லேருந்து G100 போயிடுச்சு. அது ஒன்றும் சேஞ்ச் இருக்காது. லைட்டாக கிளாக் ஸ்பீட் அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி G100 அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ பேட்டரியும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. 9340 mAh பேட்டரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. 5 MP ஃப்ரண்ட் கேமராலாம் பெருசாக இதுவாக இருக்காது, அவ்வளோதான் இருக்கும். 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். இந்த மாதிரி ஆக்சிஜன் வாய்ஸு LTE சப்போர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதனால இந்த வாட்டி LTE வெர்ஷன் வந்து வருது அப்படின்னு போட்டிருக்கு. வேறு இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. ப்ரைஸிங்கு அதே மாதிரி தான் 120,000 ப்ரைஸிங்கு. லான்ச் டேட் இன்னும் தெரில, வேகமாக இதோட லான்ச் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. நாட் 5ஓட இதோட நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், லான்ச் பண்ணுறாங்களா இல்லை லேட்டாக லான்ச் பண்ணுறாங்களா. ஆனால் லுக்கு அப்படியே இருக்குல்ல, ஒரு சேஞ்சுமே பண்ண மாட்டாங்க இவங்க, அதே மாதிரி தான் வச்சுப்பாங்க. அந்த இது வேற இதுவாக இருக்குல்ல இந்த ஸ்டாண்ட். இப்போது எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. ஆல்ரெடி ட்விட்டரில் எல்லா இடத்துலையும் ரெட்மி பேட் 2 பற்றியும் போயிட்டுருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தானே இருக்குது நிறைய விஷயங்களில். அப்போ அதுவும் 20K கிட்ட தான். அப்போ அதுவும் 20K அப்படின்னா எப்படி, எந்த பேசிஸில் போகும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தெரியலையே. சரி, அதுவும் இந்த மாடலும் இருக்குது 4G மாடல், அதுலேயும் 4G மாடல் வைஃபை மாடல் இருக்குது. எஸ் ரைட்டு, கரெக்டாக எல்லாம் ஒரே நேரத்தில் டேப்லெட் லான்ச் பண்ணுறாங்க. ரியல்மி என்னாச்சுன்னே தெரில, அங்கே பேட் ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க பேட் வந்து உண்மைதான். ஆனால் டேப்லெட் மார்க்கெட் வந்து இடையில ரொம்ப ஸ்லோவாகி இருக்குதா இல்லையானே தெரியாத அளவுக்கு மோசமாயிட்டு திரும்ப இப்போ ஏன்னா பேடு லேப்டாப்லாம் அப்பப்போ அப்கிரேட், ஃபோன் மாதிரி அப்கிரேட் பண்ணது இல்லையா. ஒரு தடவை வாங்கினாங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ உடையிற மாதிரி பண்ணுறாங்க போல. பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க, உண்மைதான், ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம். ஸோ அவங்க வந்து மாற்றுறது இல்லை, நிறைய பேர் வந்து டேப்லெட்டே வந்து மாற்றுறது இல்லை. பரவாயில்ல, ரைட்டு. ஸோ அடுத்து வந்து என்னென்னா, தனுஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து டுடே ஐ காட் மை போக்கோ X7 Pro பெஸ்ட் அண்டர் 25K, எந்த டவுட்டும் இல்லை. அப்டேட்டட் டு லேட்டஸ்ட் வெர்ஷன், நோ லேக். கேமரா ஆவரேஜாக இருக்குது, எனக்கு இன்னமும் ஐக்கூ விவோ அளவுக்கு இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. டிஸ்பிளே A1, ஸ்மூத் 4K ப்ளேபேக்கு, கால் கனெக்ஷன் கூட நல்லா இருக்குது. ஓவரால் சாட்டிஸ்ஃபைடு. இது எதுக்குன்னா, சமீபத்தில் வந்து நீ யூஸ் பண்ண வச்சு நீ யூஸ் பண்ணி நீ சொல்லும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் ஏதோ ஒன்று வந்துச்சு. இத்தனைக்கு அது வரும்போதே அவுட் ஆஃப் த பாக்ஸ் HyperOS 2 அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் வச்சிருக்கும்போது பார்த்தா தொடர்பில்லைக்கு வெளியில தான் இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு கேவலமான நெட்வொர்க் திடீர்னு யூஸ் பண்ண வேற லெவலில் இருந்துச்சு. திரும்ப ஒரு அப்டேட் வந்துச்சு. இப்போ X7 Pro வேற மாதிரி இருக்குது, திரும்பியும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நெட்வொர்க் செம கன்சிஸ்டண்டாக இருக்குது. நம்பி பண்ண முடியல அப்டேட்டு. அதனால தான் நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ அப்டேட் வந்திருக்கு பண்ணலாமா, நீங்கள் வேறு யாராவது யூஸர் கேளுங்க பண்ணிவிட்டு இதை பிரச்சனை எந்த இது பண்ணாங்க. எனக்கு இன்டர்னல் டெஸ்டிங் மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு இதே கேள்வி தான். முன்னே இப்போ ஒரு இன்டர்னல் டெஸ்டிங் கூட இல்லை, கம்மி பேருக்கு ரிலீஸ் பண்ணுறோம். OnePlusலாம் போட்டுருவாங்க உங்களுக்கு, ஸ்டேஜ் ரோல் அவுட்டாக இருக்கும். 1 வீக் வெயிட் பண்ணுங்க. ஸோ யாராவது பக் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு ரீவொர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ ஏன் நம்ம எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறோம், அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இது பண்ணுறாங்க. யார் கேட்குற அப்டேட், மேஜர் அப்டேட் தான் கேட்பாங்க. எனக்கு மந்த்லி செக்யூரிட்டி பேஸ்லாம் எல்லாரும் இது ரிலீஸ் பண்ண கேட்கறதே இல்லை. இது எதுக்கு இந்த போராட்டம் போகுதுன்னு தெரில, கொஞ்சம் பிரச்சனைகளாக தான் இருக்குது. ஆனால் இந்த டேட்டா இப்போ கொஞ்சம் அவசியமாக தேவைப்பட்டுச்சு. ரீசன் என்னென்னா, 25,000 ரூபாய்க்குள்ளே ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ்னு பார்த்தா நிஜமாவே இது கொஞ்சம் முரட்டுத்தனமான ஃபோன் தான். ஸோ அதனால் சரி இந்த டேட்டா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது ஆல்ரெடி இப்போ X7 Pro யூஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதில் பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம், சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸும் குட்டு, டிஸ்பிளே நல்லா இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் ஓகே, ஹாப்டிக்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் HyperOS 2னால ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இதில் பார்க்கல. அப்புறம் ரீசெண்டாக HyperOSல என்ன பண்ணி தொலைச்சிருக்காங்கன்னா,
HyperOS 2 அப்டேட்டில் 7300 இந்த மாதிரியான ஃபோன்லாம் இருக்குல்ல வச்சு 7300 7025 இந்த மாதிரி ப்ராசருக்குலாம் வந்து அனிமேஷனை தூக்கிட்டாங்க. எப்படி அனிமேஷன்னா ரியல்மியும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? லாக் ஸ்க்ரீன் ஜிடியா? ஆமாம், GT 660 யாராவது சொன்னார் ப்ரோ அனிமேஷன் தூக்கிட்டாங்க ப்ரோ அப்படின்ட்டு. முன்னாடிலாம் வந்துருந்துச்சு ரியல்மி வையில் வரல அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த கண்ட்ரோல் சென்டர்லேருந்து இழுக்கும்போது இப்படி பின்னாடி இப்படி வரும்ல வச்சா அதெல்லாம் இப்போ காணும். சரியா? நான் ரெட்மி நோட் 14 ப்ரோவில் பார்த்தேன், நம்மளோட போக்கோ X7லேயும் பார்த்தேன், எல்லாத்துலேயும் வெரிஃபை பண்ணேன். இன்னொன்று என்னென்னா லாக் ஸ்க்ரீனில் நம்ம வைப்போம் இல்லை லாக் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு மாற்றலாம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. அது முன்னே எப்படி இருக்கும்னா லாக் ஸ்க்ரீனில் என்ன கிளாக் இருக்கோ லாக் பண்ணும்போது அப்படியே வந்துட்டு போகும் அனிமேஷனோட. திரும்ப இப்போ நான் வேக் பண்ணேன்னா லாக் ஸ்க்ரீன் போகும்போது அந்த கிளாக் அங்கே போகும். அதெல்லாம் கிடையாது. அழுத்தினா ஆஃப் ஆகிட்டு திடீர்னு கிளாக் வருது, திரும்ப அழுத்தினா அந்த அதுலேருந்து ஆஃப் ஆகிட்டு ஸ்க்ரீன் வருது. அந்த அனிமேஷன் தூக்கிட்டாங்க, சீம்லெஸ்ஸாகவே இல்லை. ஆனால் X7 ப்ரோவில் இருக்குது. ஏன் தெரிலையே ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே. போக்கோ X7 ப்ரோவில் இருக்குது, அதில் சூப்பராக இருக்குது. இப்போ யாராவது ஃபோன் வாங்கிட்டு அனிமேஷனுக்காக தான் வாங்கினேன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்ட்டு என் ஃப்ரெண்டு வந்து வச்சுருந்தான், அவனை பார்த்து நான் வாங்கினேன், இப்போ பாருங்க இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? நிஜமாவே அது கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. இதே மாதிரி எல்லாருமே சொல்லும் போது எரிச்சலாக வருது. போன வருஷமே இவங்களுக்குலாம் முன்னாடி இந்த முன்னோடி யார் திரும்ப இந்த விஷயத்தில் OnePlus இந்த C3 லைட்டு இந்த மாதிரி ஃபோன் எல்லாத்துக்கும் உருவி விட்டுட்டு போயிட்டாங்க. C3 C4 அதிலெல்லாம் கை வச்சிட்டாங்க. வெறும் அந்த நார்டு 4 நம்பர் சீரீஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கு கீழே CEன்னு இறங்கணுன்னாலே அனிமேஷன்லேருந்து எல்லாத்துலேயும் கை வச்சு விட்டாங்க. இப்போ எல்லோரும் தொடர்ந்து இப்போ அதை ஃபாலோ பண்ணுறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு. எங்கே போய் முடிய போதும். அடுத்த நியூஸு, அடுத்தது விவோ Y400 Pro அப்படின்ட்டு ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆகுதான். ஓகே, இது என்னன்னா ஒன்றும் கிடையாது, கிட்டத்தட்ட போன இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன நிறைய ஃபோன்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுருக்காங்க. 6.77 இன்ச்சு ஃபுல் HD கர்வ்டு ஸ்க்ரீனு, 4500 இன்ச்சு பீக் பிரைட்னஸ், டிமென்சிட்டி 7300 இதெல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸு அநேகமாக ஒரு 25,000 கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. யார் இவங்க? இதுக்கு வந்து இதான் சுஹானா கானா, ஓ பாலிவுட்டா? அவங்க தான் இதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா? போன வருஷமே பிராண்ட் Y300க்கே பிராண்ட் அம்பாசிடர். ஓ Y சீரிஸ்க்குன்னு ஒரு பிராண்ட் அம்பாசிடர், A சீரிஸ்க்குன்னு ஒரு பிராண்ட், X சீரிஸ்க்குன்னு. தெய்வமே, முன்னெல்லாம் வந்து ஒரு பிராண்டுக்குன்னு ஒரு பிராண்ட் அம்பாசிடர்னு பார்த்துருக்கேன். இப்போலாம் ஒரு மாடலுக்கு CMF நத்திங்க்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர், CMFக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இல்லையா அந்த மாதிரி. ஓ CMFனா ரஷ்மிகா, இதுனா ரன்வீர், நத்திங்னா வந்து ரன்வீர் இந்த மாதிரி. இப்போ இவங்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. சரி, இது எதுக்கு Y சீரிஸ் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க? இதுக்கு வந்து Z சீரிஸ், ஐக்கூ Z சீரிஸ், விவோ T4. எனக்கு ஒன்று தோணுது, ஒருவேளை விற்காத விவோ V40e இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இப்படி கொடுத்துட்றாங்களா நம்ம கையில் திரும்ப? ஏன்னா அதுவும் 7300 தான், 5500 mAh தான். அந்த பழசெல்லாம் நமக்கு திரும்ப தராங்களோ என்ன? கேமரா அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் அதே RR லைட் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. டிசைன் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. நிறைய ஃபோன்ஸில் இதே மாதிரி டிசைன் நிறைய வந்துருக்கு. இது RR லைட்டு, இந்த மாதிரி கேமரா, பின்னாடி இதை மட்டும் மாற்றிட்டாங்க, இந்த ஃபினிஷை மட்டும் வந்து மாற்றிருக்காங்க. விஞ்ஞானத்தோடய பயங்கரமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க விவோ. சரி, எனக்கு சத்தியமாக தெரில. இதே ப்ரைஸ் ரேஞ்சிலேயே T4 இருக்குது. ஆமாம், அப்புறம் இது ஐக்கூ Z10 இருக்குது. உண்மைதான். அது இத்தனைக்கும் பெட்டர் பேட்டரி, நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் ஏன் இதுல வந்து இறங்கணும்? கேட்டா ஆஃப்லைன் மார்க்கெட் டார்கெட் பண்றோம். ஓகே, அப்போ கரெக்டா அவங்க சொல்லிட்டாங்களே வட்ஸ், அப்போ கரெக்டா தான். Y சீரிஸ்லாம் ஆஃப்லைன் நிறைய விற்குதான். ஓ, அப்போ நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாமா, வாங்காதீங்க நீங்க வாங்குறதுனால விற்குதுன்னு சொல்றாங்க, நீங்க வாங்கலைன்னா அவங்க நிறுத்திடுவாங்க. தெரியலங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா எங்களுக்கு வந்து எப்படின்னாங்க, இது மொக்க அப்படின்னு சொல்ற, அதை வாண்டடா வந்து இந்த போனை பெட்டர் ஃபோன்ஸ் இருக்கே, எதுக்கு வந்து இதை வாங்கணும்? எக்ஸாக்டா. இப்போ நியோ 10R வாட்சன் நிறைய தடவை சொல்லியிருப்பான். அப்புறம் இப்போ ஆஃபரில் பார்க்கும்போது GT60 ஒன்று, அப்புறம் நார்டு 4, இது எல்லாம் 25 வந்து நிற்கிது. போக்கோ F6 இருக்கு, ஏகப்பட்ட டிவைஸ். இப்போ தான் பேசணும் X7 Pro, அதுவும் இப்போ 25. அப்போ எல்லாமே வந்து அங்கே தான் வந்து நிற்குதுன்னா ஏன், எதுக்கு இது? கண்டிப்பாக டவுன்லோட்ஸ் தான் வரும் எல்லாமே, நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்க. கரெக்ட். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்துரு அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஐ எம் வாட்சிங் யுவர் வீடியோஸ் டெய்லி, யூ கைஸ் ஆர் டூயிங் அமேசிங் ஜாப், குட் யூ ப்ளீஸ் சஜஸ்ட் அ மொபைல் அண்டர் 35 to 40K பட்ஜெட் ஃபார் கேமரா, மல்டிமீடியா கன்சம்ஷன் அண்ட் பெஸ்ட் டிஸ்பிளே, நாட் ஃபார் கேமிங் அண்ட் ஃபார் லாங் டேர்ம் யூசேஜ் வித் thin bezels. Currently I am using Redmi Note 10 Pro, please suggest. Note, recently I bought Vivo V50 for my wife.
வி போத் ஆர் சூப்பர் ஹாப்பி வித் த கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி ஃபார் மீடியா கன்சம்ஷன். ஓ அப்போ V50 வாங்கியிருக்காரு, ஹாப்பியாக இருக்காங்க. அது ஓகே அவங்களுக்கு, ஏன்னா 7 Gen 3 அது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒரு 40K பட்ஜெட்டுன்னா அப்போ என்ன சஜஸ்ட் பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு இது மினிமல் பெசல் தான் 13R ஓகே. ஆனால் V50 அளவு கேமரா இருக்காதே. ஆமாம். ஸோ கேமரா சென்ட்ரிக்காக வேணும்னா அகைன் V50 தான் சொல்லணுமா? ஏன்னா T4 Ultra வந்து நல்ல ஃபோன் தான், ஆனால் சொல்ல தோணலையே. இதுவே ஏதோ ஆஃபரில் V50 ப்ரோன்னு ஒன்று லான்ச் ஆகி அது இப்போ 40,000 வந்திருந்ததுன்னா நம்ம சொல்லலாம். அதுவும் கிடையாது. என்ன சொல்கிறது வச்சா கேமரான்னு சொல்லிட்டாரு. முக்கியமாக V50 மாதிரியே கேமரா இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன் இப்போ. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி V50ல் ஒரு ரிசல்ட் பார்த்துருப்பாரு. அப்போ அது இல்லாட்டி அதோட பெட்டராக இருக்கணும். என்ன பண்ணலாம்? T4 Ultra நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் ஜெய்ஸ் மாதிரி வராதுங்கிறியா? ஜெய்ஸ் அந்த அளவுக்கு வருமா? பெசல்ஸும் கம்மி தான். ஆமாம். இப்போதைக்கு T4 Ultra ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. மேபி ப்ரைஸ் கட் ஆச்சுன்னா வந்து வாங்குங்க. இப்போயே இமீடியட்டாக வேணும்னா வந்து 13R நல்லாயிருக்கு. ஆனால் கேமரா உங்களுக்கு V50 அளவுக்கு வராது. கண்டிப்பாக வராது. T4 Ultra கிட்டத்தட்ட மெயின் கேமரா நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு இதுவும் நல்லதாக இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா V50 அளவுக்கு வராது, அந்த அளவுக்கு இருக்காது. இது வாண்டடாக பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? கடைசியில் இந்த V சீரீஸ்க்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. தான் கேமரா சென்ட்ரிக்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து T4 Ultra அப்படின்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் அப்படின்னு கொடுத்துட்டு பர்ஃபார்மன்ஸில் நிறையா இது பண்ணிட்டு வேணும்ன்ட்டு கேமராவில் கம்மி இது போதும், ஜெய்ஸ் ஆப்டிக்ஸ்லாம் வேணும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு போது நிறைய பேர் என்ன நினைப்பான், நல்ல எல்லாரோட எதிர்பார்ப்பு டிபிக்கல் ஹியூமன் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா எல்லாமே வேணும் கொடுக்குறீங்களா அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அப்போது இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது. ஸோ அப்போ இப்போ வந்து T4 Ultra ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இங்கே ஏதோ ரெனோ பழைய மாடல் தான் இன்னும் நல்லா இருக்கு. இதெல்லாம் ஓவர் பிரைஸ்டு. 13 Pro இன்னும் 50,000 ரூபாய்க்கு இருக்கு. பிரைஸ் கம்மியே ஆகல. 13 Pro குறையவே இல்லையா? இப்போ 14 வரப்போகுது. ஆமாம் 14 சீரிஸ் வரப்போகுது. இன்னும் பிரைஸ் குறையவே இல்லை. 13 Pro ரெண்டுமே குறையல. 12 தான் கம்மியாக இருக்கு. நான் யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தேன், யாராவது கேட்டுருந்தேன். 50,000 அப்படியே இருக்கு பாருங்க. 13 அதே பிரைஸ்ல தான் இருக்கு, குறையவே இல்லை. ரெண்டுமே குறையல. 8350 இருக்கிறனால கூட அப்போ கூட 36,000 பார்த்துக்கோங்க. கேட்டால் இது ப்ராசர் வந்து நாங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். 8350 இந்த ப்ராசர் தான் P3 Ultraல உங்களுக்கு 23,000 24,000 கிடைக்குது. ரியல்மி ஓப்போனா எப்பயுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக வைக்கணுமா இல்லையா? கரெக்டு தான், அது நான் தப்பு சொல்லலை. ஆனால் இது கிடைக்கிறதே இல்லை இப்போ. Reno 12 Pro அவ்வளோதான், ஸ்டாக் போயிடுச்சு. Reno 12 வேணா இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கான்னு பாருங்கள் ஸ்டாக்கு. மோஸ்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். 12 Pro இருந்ததுன்னா பர்ஃபார்மன்ஸ் notify me தான். அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே முடியாது ப்ரோ 12 Proல. ஆனால் கேமரா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் தான் கேமிங் ஆட மாட்டேன் இது ஆட மாட்டேன்னு சொன்னீங்களா? உங்களுக்கு டிஸ்பிளே இருந்தால் போதும்னு சொன்னீங்களா? இது கூட சொல்லலாமா வாட்ஸ்அப்பை? இது விவோலேயே வேற ஏதாவது மாடலு V40 Pro விற்குதா இப்போ? அதுவும் ஸ்டாக் இல்லையா? விவோ அதுக்கு பதில் தான் வந்து இந்த இது போட்டாங்க, இந்த பட்ஜெட் மாடல் V40e. ஆமாம் V40 வந்து V40 Pro இருக்கு பாருங்க. ஆமாம் இருக்குது. V40 Proல எங்களுக்கு இது வந்து ஒரே ஒரு பிரச்சனை ப்ரோ. ஆனால் உங்களுக்கு அது பிரச்சனையாகவே இருக்காது. என்னென்னா 9200+ மட்டும்தான். ஸோ யாராவது நீங்கள் நண்பர்களே நீங்கள் தான் இப்போ ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு. V40 Pro யாராவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 9200+ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது கேஷுவல் யூஸ்க்கு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஒரு கேமே ஆட போகிறது கிடையாது, சும்மா ஃபோனை யூஸ் பண்ண போகிறாரு, கேமரா யூஸ் பண்ண போகிறாருன்னும் போது V40 Pro உங்கள் யாருக்கிட்டே இது இருக்குன்னா எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அப்படின்னா அவர் கேட்ட பட்ஜெட்டுக்குள்ளே அது வருது. ஏன்னா பேட்டரி லைஃப் தான் ஒரே கன்சர்னு, பர்ஃபார்மன்ஸ் பிரச்சனை இருக்காது 9200+க்கு. ஆனால் கொஞ்சம் பவர் ஹங்கரியாக இருக்கும், அதனால் பேட்டரி வந்து அதிகமாக குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் அந்த ஜெய்ஸ் ஆப்டிக்ஸ் அது இதுன்னு இருக்கிறனால பின்னாடி 3 50 MP இருக்கும். கொஞ்சம் V50யோட பெட்டரான கேமரா செட்டப் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அடுத்தது போட் அடுத்த ஸ்மார்ட் ரிங்க்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து இதோட பேர் வந்து ஆக்டிவ் ப்ளஸ் ஸ்மார்ட் ரிங். இதுவும் அதே தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இருக்குது. 3 கலர்ஸில் வருது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, பிளாக்கு, ரோஸ் கோல்டு, சில்வரு, 4.7 கிராம்ஸு, ஹெல்த்து, ஃபிட்னஸ். 3000 ரூபாய்க்கு ரிங்கா? 3000 ரூபா. ஆமாம், இதுக்கு முன்னாடி 3000 ரூபா தான் இருந்தது. போனால் சரி, இப்போ எப்படி சாம்சங் வந்து ஃபஸ்ட்டு ரிங் கிட் அனுப்புகிறான் வீட்டுக்கு. அதில் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு எனக்கு என்ன சைஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து நம்ம அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அதுலேருந்து 2 டேஸ்க்குள்ளே கைக்கு வந்துடுது. இது எப்படி தெரியலையே.
ஏன்னா சைஸ் ஒரு ஃபேக்டர்ல இவன் சும்மா இங்க வந்து 6 டிஃபரெண்ட் சைஸஸ் இருக்கு. நீங்க வந்து நீங்களே ஒரு நூலை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க போட்டுருக்கு. ஏன்னா எம்எம் தானே இருக்கு. ஆமா நீங்களே இதை வச்சு மெஷர் பண்ணி எவ்வளோ எம்எம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு போட்டு கிட்ட இதுக்கு முன்னாடி வந்துச்சா போட்டு கிட்டலாம் தெரில. சாம்சங் தான் கிட் அனுப்புறான். இதுவே சாம்சங்கோட ரிங் வாங்குறதா இருந்தா, கேலக்ஸி ரிங் வாங்குறதா இருந்தா அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் வாங்கினா ரிங்கு அந்த மெஷர்மெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல அதுக்கு தனி காசு. சாம்சங் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வாங்கினா அது ஃப்ரீ மெஷர்மெண்ட் பாக்ஸ். ஸோ எங்கள் 5 நாள் வந்து பேட்டரி லைஃப் தாங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேஸ் யூஸ் பண்ணால் வந்து 30 நாள் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் ரன்னிங் அதெல்லாம் கனெக்ட் பண்ணாதுங்க. வெறும் ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப்பு, டெம்பரேச்சரு, SpO2, ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்கின் டெம்பரேச்சரு, ஸ்லீப்பு இதெல்லாம் வந்து இது பண்ணும். கேமரா கண்ட்ரோலும் இருக்கும். ஷேக் அண்ட் டேக்குன்னு எது ஒன்று இருக்காமே, அப்படி பண்ணிட்டா அது வந்து இது ஆகிடும். சரி ஓகே. ஆனால் இப்போ டெக்னாலஜி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து புதுசாக ஒரு அனுபவம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரிங்கு 3000 ரூபாய்க்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் தான். மாஸ் பண்ணிட்டான் போட்டு. ஏன்னா நாய்ஸ் ரிங்கு காஸ்ட்லி இல்லை. ஆமாம், மற்றவங்களாம் ரிங்கு கொஞ்சம் காஸ்ட்லி தான். வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டான். வெயிட் 4.7 கிராம்ஸ் தானா? இத்தனைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பில்டு. எப்படி இதை அச்சீவ் பண்ணுறான் இவன் தெரியல. ஏன்னா ஒரு பட் இருக்குல்ல வச்சா வெறும் நம்ம இந்த சிஎம் பட் அதுவே 4.5 கிராம்ஸ் ஒரு செட் பட்டு. இவன் ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வச்சுக்கிட்டு இதை அச்சீவ் பண்ணுறது வந்து கிரேசியாக இருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே பரவாயில்ல. ஆனால் ரைட்டு. அடுத்து என்னன்னா, ஆமாம் சார், அது என்னன்னா இந்த பட்ஸ் ரிலேட்டடான பிரச்சனைகள் வந்து எப்பயுமே நம்ம என்ன பண்ணால் நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருப்போம், அந்த வீடியோவை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வரலாம். பட் இந்த நண்பர் வந்து ஒரு தெளிவான ஒரு டேட்டா கொடுத்துருக்காரு. நான் கடந்த ஒரு 8-10 மாதமாக யூஸ் பண்ணுறேன். இவர்கிட்ட இன்னும் பெருசாக இருந்தது. இன்னொரு ரிப்ளை போட்டிருந்தார் இவர். எதுக்குன்னா ஸ்ரீராம் அப்படிங்கிற நண்பர் தான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ரியல்மி பட்ஸ் R6 யூஸ் பண்ணுறேன், சிங்கிள் பட் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன், இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன்ஈவன். அதுவும் எந்த அளவுக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரைட் பட்டில் ஹெவியாக ட்ரெயின் ஆகுது மோர் தென் லெஃப்ட்டு. எஸ்டர்டே யூசேஜ் அப்போ ரைட்டில் 30%, ஒய் லெஃப்ட்டில் இன்னும் 60% மிச்சம் இருக்குது. பட் சம்டைம்ஸ் லெஃப்ட் பட்டில் ட்ரெயின் அதிகமாக இருக்குது. இட்ஸ் அண்டர் வாரண்டி. ஸோ ஐ எம் திங்கிங் ஆஃப் டேக்கிங் டு ரியல்மி சர்வீஸ் சென்டர். ஐ எம் ஃப்ரம் மதுரை. யாராச்சும் ரியல்மி சர்வீஸ் சென்டரில் போய் பேட்டரி மாற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ இங்கே என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருப்போம், டிடபிள்யூஎஸில் வந்து மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் மாறுது. எது மாஸ்டர் ஆக்ட் ஆகுதோ அது எப்பயுமே ஒரு 10%க்கு மேலே டிஃப்ரென்ஸ் வருது ட்ரெயின் ஆகிறதுல. ஃபஸ்ட்டு 100லேயே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒன்று 90 மாறும், இன்னொன்று 100ல் இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று 90 மாறிடும், ரெண்டும் 90ல் இருக்கும். அப்படியே போக போக ட்ரெயின் ஆகி கடைசியில் என்ன ஆகிடும்னா, ஒன்று 10ல் இருக்கும்போது இன்னொன்று வந்து 30ல் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்துடுது கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணால். ஸோ இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இருந்தாலும் வந்து நிறைய பேருக்கு இன்னும் இது கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே தான் இருக்குது. அண்ட் இவர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தார் திரும்பியும். ஏன்னா கீழே இவர் கேட்டிருக்காரு பார்த்தியா, ஐ ஹவ் ஃபேஸ் த சேம் ப்ராப்ளம் இன் மை பட்ஸ் R7, 10% டிஃப்ரென்ஸ் நார்மல் 10% டிஃப்ரென்ஸ் வந்து நார்மல் தான், ஏன்னா ஒரு பட் தான் ப்ரைமரியாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு. அதே சமயம் நம்ம வந்து என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, அந்த டைமில் இன்கேஸ் ஏதாவது அப்நார்மலாக இருந்ததுன்னா ஃபுல்லாக ட்ரெயின் பண்ண விட்டுருங்க, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இவர் இதுக்கு ஒரு ரிப்ளை என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி நான் ஒரு 8-10 மாதமாக யூஸ் பண்ணுறேன், ரொம்ப ஹெவி யூஸர் ப்ரோ, நான் 2000 சில்லரை மணி நேரம் யூஸ் பண்ணிட்டேன். அது கணக்கு போட்டு பார்த்தா 3 மாதம் யூஸ் பண்ண இது காட்டுதுல ஆப்லயே எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணாங்கன்னு வருது. அதனால இவர் வந்து இது நான் அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிட்டேன், கணக்கு போட்டு பார்த்தா 3 மாதம் கிட்ட வருது, அதனால எனக்கு தெரியுது பேட்டரியே இந்த டீக்ரேட் ஆகிருக்கலாம் அப்படின்றாரு. பட் இந்த வேரியேஷன் தான் ப்ரோ ப்ராப்ளம். இங்கே 30% வந்து கொஞ்சம் அதிகம் தான். நீங்கள் அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனீங்கனாலே ஹெல்ப் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ரீசெட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ண முடியும். அவங்ககிட்ட இருக்கும் அதுக்கான கிட்டெல்லாம் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நார்மலாக இருந்ததுன்னா ஹாப்பி தான். அப்படி இல்லை பேட்டரி மாற்றணும்னா கூட நீங்கள் அவங்கள கன்சிடர் பண்ணுங்கள். ஆனால் மேட்ரு என்னென்னா, பேட்டரி யாருமே அஃபிஷியலாக மாற்றி தர மாட்டாங்க வாட்ஸா. ஏன்னா அந்த கேசிங் ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, இது தருவாங்க. அதனால் வேறு தான் மாற்றலாம். இப்போ வாரண்டிலே இருக்குது. அப்நார்மல் ட்ரைனிங் 1 ஹவருக்கு மேலே என்னால் கேட்க முடியல, அவ்வளோ வேகமாக சீக்கிரம் செத்து போயிருது அப்படின்னு சொன்னால் புதுசு வேணால் மாற்றி தரலாம் வாரண்டியில் இருக்கும்போது. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பேட்டரி மாத்திரதான் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா ரொம்ப சின்ன ப்ராடக்டாக ஏதாவது ட்ரை பண்ணி உடஞ்சிருச்சுன்னா அவங்க தலை உருளுன்னு சொல்லி கையே வைக்கிறது இல்லை பெரும்பாலும் யாருமே. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் மக்களை வந்து சேரட்டும். தேர்ட் பார்ட்டியில் எங்கே மாற்றுறதுன்னு எங்களுக்கு கேட்காதீங்க. அது ரொம்ப திரும்பியும் நம்மளால் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணவே முடியாது. சரி, அடுத்தது Xiaomi Pad 7s Pro, அவங்களோட எக்ஸ்ரிங். அடுத்த Xiaomi Pad டேப்லெட் Xiaomi Pad 7 Proன்னு வந்துச்சு. ஆமாம். அப்புறம் 7 Ultraன்னு வந்துச்சு. ஆமாம். இப்போ வந்து 7 Proவோட சக்ஸஸர் வந்து அவங்களோட ஓன் சிப்பு வச்சு 7s Pro லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் LCD ஸ்க்ரீன் தான் இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன், 12.5 இன்ச் ஸ்க்ரீனு. இதுலேயே அந்த கோட்டிங், நானோ கோட்டிங், நானோ டெக்ஸ்சர் அந்த மாடலும் இருக்குது.
ஸோ 5.8 mm திக்னஸ் தான். அப்புறம் 10,000 mAh 10,610 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு. பிசி லெவல் சாஃப்ட்வேர், பிசி லெவல் ஃப்ளோட்டிங் கீபோர்டு. அப்படின்னு ஃப்ளோட்டிங் கீபோர்டு, ஓ இந்த கீபோர்டா இது ஆல்ரெடி இருக்குல்ல அவங்ககிட்ட இதில். ஆமாம்மா. ஆனால் பிசி மாதிரி யூஸ் பண்ணலாங்க நீங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது லேப்டாப்பே பிசி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஊரில் நல்லாயிருக்கும், அந்த ஹைப்பர் வாய்ஸில் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம எங்கே ஆமாம், நீ சொல்லும் போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு டேட்டா ஒன்று கிடச்சிது. இந்த மாதிரி சைனாவில் ஏதோ சர்வே ரன் பண்ணாங்களாமே. ரன் பண்ணும்போது இருக்கிறதுலே லீஸ்ட் பக் இருக்கிற ஓஎஸில் டாப்பில் போய் இருந்தது ஹைப்பர் ஓஎஸ் தான் சைனாவில். ரொம்ப கன்சிஸ்டன்ட், ரொம்ப ரிலையபிள்னா அதுதானா. இதில் என்ன ஹைலைட்னா ஹைப்பர் ஓஎஸ் கம்யூனிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது சைனாவில். எப்படின்னா டைலரை கிளிக் பண்ணும்போது ஏதோ ஒன்று சின்னதாக பாப்பாகுது, இல்லாட்டி டைலரை கிளிக் பண்ணுறேன் எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் 1.3 செகண்ட்ஸில் லான்ச் ஆச்சு, இப்போ 1.5 மாதிரி இருக்குன்னா உடனே போய் சண்டை போடுவாங்களாம், உடனே ஃபிக்ஸ் ஆகுமா சைனாவில். அப்போ என்ன ஆகிடுது, அதனால மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே பேர் ஆமாம் மெஜாரிட்டி வந்து ஹைப்பர் ஓஎஸ் பிடிச்சி வச்சுருக்குது ரிலையபிலிட்டியில். ஆனால் இந்தியாவில் தலைகீழில் இருக்கும். நாங்கள் ஹைப்பர் ஓஎஸ் பற்றி பேசினாலே எங்களுக்கு வெக்கக்கேடாவில் இருக்குது. இந்தியாவில் அப்படி தாங்க இருக்குது. ஹைப்பர் ஓஎஸ்னாலே கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. அதுவும் பழைய ஃபோன்ஸில் தான் ரொம்ப கடியாக இருக்குது. புதுசாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஹைப்பர் ஓஎஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் வரும்போது தப்பிச்சிடுறோம். சரி, இது எக்ஸ்ரிங் என்ன நிறைய பேர் பாசிட்டிவாகவும் சொல்கிறாங்க. சிம் கார்டில் ரிலேட்டடாக இஷ்யூ இருக்குங்கிறாங்க அந்த T8 மீடியாடெக் மாடல். மற்றபடி நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. பவர் மீடியாடெக் மாடல் தான், அதே T800 பார்த்துக்கோங்க. G5லையா எக்ஸினாஸ்ன்னு சொன்னாங்க. எக்ஸினாஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? மீடியாடெக் தான். எக்ஸினாஸ்லாம் போக மாட்டாங்க இனிமேல் எக்ஸினாஸ் பக்கம் தலையே வச்சு படுகிறது கிடையாது. மீடியாடெக் போனாலும் போவேன் தவிர சாம்சங் கிட்ட போக மாட்டேன். இல்லை, பவர் எஃபிஷியன்சி இப்போ அடிவாங்கமே. G5 மேலே இருக்க பெரிய ஹோப்பே அதுதான். இப்போ T800 உள்ள பூந்து ஏதாவது அசிங்கத்தை பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதே ஏதாவது வேறு மாதிரி டியூன் பண்ணி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இவங்க டியூன் பண்ணி வச்சுருக்காங்க, என் பிக்சல் என்ன பண்ணி வச்சுருக்காங்களோ மோடமே ஆஃப் பண்ணிடுவோம் நாங்கள். எதுக்கு பிரச்சனை, பேட்டரி தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை காலி பண்ணி அப்படியே இதோட டீசரும் போட்டுருவாங்க. ரெட்மி K-Pad அந்த காம்பேக்ட் இருக்குல்ல, அதோட டிசைன் அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. 8.8 இன்ச்சு ஸ்க்ரீன் இருக்குமா. ஸோ அதை பின்னாடி பாருங்கள், பின்னாடி ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வேறு ஒன்று போட்டிருக்கு, காமா ஆண்டனா அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. காமா ஆண்டனாவா அப்படின்னா என்னன்னு தெரியல, அது இங்கிலீஷில் தான் போட்டிருக்கு, சைனீஸில் போடல. இது என்ன ப்ராசஸர் வச்சு? இது வந்து 9400 ப்ளஸ் தான். ஓ சரி, காம்பேக்டாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது எவ்வளோ காம்பேக்டாக பண்ணுவாங்க? எனக்கு அந்த தைரியமா கொண்டு வரான். ஆல்ரெடி நீ கொண்டு வந்த அந்த இதுதான் மாசா இருந்தது. ரெட் மேஜிக் டேப் அது வேற லெவல்ல இருந்தது. அது வேற லெவல். அது கேமிங்க்கு சென்ட்ரிக். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஃபிளாக்ஷிப் தான் அவங்க கூப்பிடுறாங்க. 3K LCD. 3K LCD அதான் இருக்கிறதுலே பெஸ்ட் LCDன்னு சொன்னாங்கல்ல, இதுதான். 9400 பிளஸ் மட்டும் 165 Hz refresh ரேட்டா? அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் 67 வாட்டா? ஆமா. யோ இன்னையே எல்லாமே இதுல நல்லா இருக்கு. ஏன் இங்க யூசுவலா 67 வாட் யூஸ் பண்ணுவாங்கல்ல, 45 தான் கொடுக்குறாங்க இதுல. டேப்ல Xiaomi Pad 7லாம், Xiaomi Pad 7 ப்ரோல மேபி அதுல இருக்கலாம். பட் நம்ம ஊர்ல இருக்கிறதே அவ்வளவுதானே. அதான் இப்போ ப்ரோ 12 120 கொடுக்குறாங்கல்ல, 10,000 mAh 120. ஓகே 120 டேபுக்கு ஜாலி. முன்னாடிலாம் ஃபோன்ஸுக்கு எல்லா ஃபோன்ஸும் கொடுத்துருந்தாங்க Xiaomi 120. இப்போ பேட்டரி சைஸ் அதிகமாக கொஞ்சம் ஹீட் ஆகும்னு 20,000க்குள்ள இருக்கிற டேப்ல எல்லாம் பார்த்திருக்கியா? 15 வாட்டு 18 வாட்டு இவ்வளோதான் தராங்க. என்ன பண்றது? ஸோ இது சைனாவில் நல்ல ப்ராமிசிங்காக இருக்கு. அப்படியே இந்தியாவுக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் விலை. OnePlusக்கு காம்படிஷன் மாதிரி ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ டேப்லெட்டில் சாம்சங் அதிக விலை இருக்கு. இப்போ கொஞ்சம் கம்மி காசு 50,000 அப்படின்னா ஒரு டேப்லெட்டே ஆப்ஷனே இல்லை. ஆமாம், சாம்சங் ஃப்ளாக்ஷிப் டேப்லெட் வாங்கணும் அப்படின்னா சாம்சங் மட்டும்தான் இருக்கும். இப்போ OnePlus நீ சொன்ன மாதிரி ஒரு லாஜிக் இருக்கு வச்சா. ஆனால் எனக்கு அந்த சாம்சங்கில் AMOLED இருக்குமா, அந்த வித்தியாசம் இங்கே வந்து கரெக்ட் ஒரு ஃபேக்ட் தான். இவங்க LCD பெஸ்ட் LCD இதுக்கு காம்படிஷன் சொல்றாங்க, ஐபேட் மினி காம்படிஷன். அப்போ என் கேள்வி என்ன, பெஸ்ட் LCD ஏன் ஃபோனில் போட மாட்டீங்க? நாங்கள் தான் அது ஓகேங்கிறோம். எல்லாரும் AMOLEDன்னு கேட்குறாங்களே, LCDன்னு போட்டால் அது பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே. இவ்வளோ காசு கொடுத்துட்டு உங்களுக்கு புரியுது LCD எவ்வளோ சூப்பர்னு. அவங்களாம் வந்து எனக்கு பேட்டரி அடி வாங்குமோ என்னமோ. எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்கிறேன், அவுட்டோரில் எடுத்துகிட்டு வந்தால் போட்டால் பேட்டரி அடி வாங்குமோ என்னமோ. டார்க் மோட் இல்லாமல் யூஸ் பண்ணால் பிக்சலில் UI சூப்பராக இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் கலராக சூப்பராக இருக்குது. அப்போ LCDயில் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கலர்ஸு. ஏன்னா ஃபுல்லாக ஒயிட் டோன்லலாம் வருது, ஒயிட் பேஸ்ட் டோன்ஸில். ஸோ சூப்பராக இருக்குங்க.
அதனால் பார்க்கணும், இது திரும்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஏன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆப்பிள் கிட்டேயும் இருக்கலே பெஸ்ட் எல்சிடி இருந்தது, எல்ஜி கிட்ட இருந்தது, HTC கிட்ட இருந்தது, எல்லாரும் பெஸ்ட் எல்சிடி பேனல் தான் வச்சுருந்தாங்க. சோனியும் பார்த்தீங்கன்னா பிராவியா அதெல்லாம் போட்டு எல்சிடி தான் வச்சுருந்தேன். இப்போ எங்கள் சைனாவில் பாருங்கள் எல்லா கேட்டகரியிலையும் டேப்லெட் இருக்குது. டாப் எண்ட் வேணும்னா அல்ட்ரா, இன்னும் கொஞ்சம் கம்மி காசுக்கு வேணும்னா அந்த S Pro இது இருக்குது. அப்புறம் இது இருக்குது நார்மல் இருக்குது. இப்போ இது நார்மலுக்கும் இதுக்கும் நடுவில் வருமா இல்லை அது நடுவில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப லோ எண்டு நார்மல் பேடு. இது வந்து கொஞ்சம் வெயிட்டால இருக்கு. 67 வாட்டு குட்டி வேற டேபு பார்க்கணும். இந்த மாதம் லான்ச் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்கேன். சைனாவில் ரிலீஸ் ஆகிற பாதி ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. நம்ம ஊரில் தான் கொலை குத்தமாக இருக்குது. இது என்னது? இது என்னன்னா புல்லட் Z2 கிரிக் பூஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒயர்லெஸ் Z2 நார்மலாக யூஸ் பண்ணுறாராம். 2021 வாங்கினது. கொஞ்சம் ஃபிசிக்கல் டேமேஜ், பட் ஆடியோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கான். நெக் பேண்ட் பாடியில் தான் கொஞ்சம் பிளாஸ்டிக் உடஞ்சி போச்சு, ஃபெவிக்விக் போட்டு வச்சுருக்கேன். இந்த புல்லட் Z3க்கு போகலாமா இல்லைனா Z2 செத்து போகிற வரைக்கும் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணுங்க. ஆல்சோ ப்ளே இன்டெகிரிட்டி வெரிஃபிகேஷன் ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆனால் அன்றைக்கி சொல்லியிருந்தோம்ல, அதுதான். இப்போ என்னென்னா எல்லாரும் பாரு அடுத்தடுத்து டேட்டா Z3 இனிஷியல் ஆஃபரில் வாங்கி Z2 செகண்டரியாக யூஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாரு. அது ஒரு ஹெட்ஃபோனே போதும் ப்ரோ அப்படின்னதுக்கு இது எதுக்கு சொல்கிறோன்னா, ஆல்ரெடி ஒன்று நம்ம கிட்ட நல்லா இருக்குது இல்லாட்டி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ண பொருளை தூக்கி லைட்டாக அப்படி எங்கேயாவது தொங்க விட்டிங்கனாலே வீணாக போயிடுது வச்சா. அதுவும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து அது நம்ம ஸ்வெட் எல்லாத்துலேயும் பட் ரியாக்ட் ஆகிருக்குமா, அது வந்து நம்ம எங்கேயோ உரமாக தொங்க விட்டோம்னாலே அது கதை முடிஞ்சிருது. உடனே மேலெலாம் ஃபங்கஸ் வந்து அப்படியே இத்து போய் பிசு பிசுன்னு ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அது சாகும் வரை யூஸ் பண்ணுறதும் ஓகே. டே 1 சப்போஸ் Z3ல நல்ல டீல் வந்ததுன்னா, கிரேசி டீல் வந்ததுன்னா எவ்வளோ கோட்ஸ் எதிர்பார்க்கலாம் Z3? அதே 2000 தான் இருக்கும். சரி 800,700. அப்போது நல்ல டீல் சப்போஸ் டே 1 வாங்கினா 1499 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டே 1 வாங்கினா மட்டும் அப்படின்னா மேபி அப்போ வாங்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. அப்படி இல்லை டீல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது, இதுதான் லான்ச் ப்ரைஸ். எப்படி இப்போ டீல் இல்லைனாலும் இந்த தீபாவளி சேலு இந்த சேலில் வரும். வெயிட் பண்ணி வாங்குறதும் ஒருத்து தான் ப்ரோ. அந்த மாதிரி வெயிட் பண்ணி ஃபெஸ்டிவல் அந்த ஃபெஸ்டிவலும் வரும், அவங்க கண்டிப்பாக டீல் போடுவாங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ நெக் பேண்ட் பற்றி பேசும்போது ரெண்டே பிராண்டை பற்றி தான் ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்கும். OnePlus இல்லாட்டி CMF. அதுக்கப்புறம் ரியல்மி என்னாச்சு ஸ்டாக் இல்லை போகுது, நிறைய ரொம்ப சைலண்டாக விற்கிற ஆரம்பிச்சிட்டாங்கன்னாங்க நிறைய பேர். நார்மல் இதுக்கு பதிலாக நியோ தான் நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க. நியோ தான் விற்கிது, இது ஸ்டாக்கே இல்லாத மாதிரி இருக்குது. நார்மலு நியோ தான் அதிகமாக புஷ் பண்ணுறாங்க. ரியல்மி நான் எவ்வளோ பெரிய ஆள் நினச்சேன், இப்படி ஒரே அடியில் தெரில. ரியல்மி வந்து ரொம்ப டல் ஆகிட்டே போகிற மாதிரி ஃபீல் ஆகுது எல்லாத்துலேயும். இப்போ இந்த ஆடியோ ப்ராடக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் கூட நம்ம யாருக்கிட்டே ஆடியோ சிக்னேச்சர் லெவலில் பேசும்போது அவங்க டக்குன்னு OnePlus தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க, ரியல்மியை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டேட்டாலாம் பார்க்க முடியுது பப்ளிக்கில். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ். ஆப்பிள் Siri A அப்கிரேடு iOS 26.4ல் ஸ்ப்ரிங் 2026 அடுத்த வருஷம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு வந்து மார்க் கமன் ரிப்போர்ட். நான் என்ன சொல்கிறேன், வேணாம் நீங்கள் எதுவும் தர வேணாம் எனக்கு. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, ஏன் ஆப்பிள் Siri டிலே AI ஃபீச்சர் டிலே ஆச்சுன்னா அது ஆர்கிடெக்சரே மாற்றிட்டாங்களாம். புது ஆர்கிடெக்சருக்கு மூவ் ஆகிட்டாங்களாம். அந்த ஆர்கிடெக்சர் பழைய ஆர்கிடெக்சர் இன்டெகிரேட் பண்ணலான்னு இருந்தாங்களாம். பண்ணும்போது நிறைய இது வந்துச்சு, தடங்கல்கள். சாம்சங்கில் வந்துச்சு அந்த மாதிரி, One UI வந்துச்சுல, அதனால தான் டிலே இல்லைங்க. One UI 7 நாங்கள் வந்து புதுசாக இதையும் அதையும் இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக நிறைய தடங்கள் வந்துச்சு, பக்ஸு நிறையா வந்துச்சு. ஸோ பக்கோட நாங்கள் லான்ச் பண்ண தான் விரும்பலை, அதனால தான் வந்து நாங்கள் டிலே பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மார்ச் 2026 வந்து ஒரு வழியாக AI ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரோல் அவுட் பண்ணுறதுக்கு 26.64 அப்டேட்டில் வந்து நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்னு போட்டுருவோம். சரி ஓகே. ஆனால் அந்த வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்குது, அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைடா, ஏன்டா அப்படி படுத்துற அப்படி இருக்கு. சரி, ஆனால் பண்ண பெரிய தப்புனா எல்லா ஃபீச்சர்ஸையும் டெமோ பண்ணிட்டு சாத்தியமா இல்லையான்னு இது பண்ணாமையே எல்லாத்தையும் அந்த ஈவெண்ட்டில் டெமோ பண்ணது தான் வந்து பெரிய இது. இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. டூ மச் ஆஃப் கமிட்மெண்ட். நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா பண்ணலாம். இந்த ஃபைனல் இதில் இந்த இதில் அதுக்கு இவங்க டீமே வந்து ஏஐல ஒர்க் பண்ணிருக்காங்க. அதோட ChatGPT கொண்டு வந்து உள்ள வச்சு அப்புறம் எப்படி விளங்கும். இவங்களே எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். அவனை நம்பினாலும் வேலைக்கு ஆகாது ChatGPT-யை. சரி, இந்த இது இப்போ ஆப்பிள் வந்து இந்த டாப்டிக் இன்ஜின் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு வந்து உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் F1 ஒரு படம் வருது இந்த மாதம்,
அடுத்த வாரம் வந்து வருது. அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நீங்கள் ஆப்பிள் டிவி ஆப்பில் ஐஃபோனில் பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த காரோட மூமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து வைப்ரேஷன், டாப்டிக் இன்ஜின் வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி ஃபுல் இதுலேயும் கார் போகிற இதுக்கு மட்டும் வைப்ரேஷன் வரும். இப்போ வந்து ஜியோ அதை வந்து 2024 இந்தியா மொபைல் காங்கிரஸ் போன வருஷமே பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் இவங்க வந்து பீட்டாவில் தான் இருக்குது. இவங்க வந்து டெமோ பண்ணிக்க எதில் வேணால் டெமோ பண்ணிக்கலாம். இவங்க வந்து நத்திங் ஃபோனில் டெமோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டுரும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். அது வந்து OnePlusலயும் பண்ணியிருக்காங்க. இல்லை ஆனால் டெமோவில் வந்து அந்த இது வைப்ரேஷன்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, இது ஃபீல் பண்ண முடியாது. சும்மா அதை பற்றி சொல்லியிருக்காங்க. போன வருஷம் வந்து ஜியோ டிவி ஆப்பில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. இன்னும் ஜியோ டிவி ஆப் இருக்குது, இதுதான் தூக்கிட்டாங்க, ஜியோ சினிமா தான் தூக்கிட்டாங்க. அந்த ஜியோ டிவி ஆப்பில் நீங்கள் வந்து இது வீடியோ பார்க்கும்போது அதில் வர ஆக்ஷன் சீன்ஸு இந்த மாதிரி இது புல்லட் யாராவது ஃபயர் பண்ணுறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது வருது அப்படின்னு போட்டு இந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து போன வருஷம் வந்து டெமோ பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் வரும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில். ஸோ இந்த வருஷம் வருமா, இன்னும் வரல. சரி ஓகே. ஆனால் நான் வந்து ஒன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கே போர் அடிச்சு போச்சு. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஆப்பிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று, அதுக்கு 2 விதமான ஆன்சரை நான் பார்ப்பேன். ஒன்று ஆப்பிளில் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு கூட்டம் வரும். இன்னொன்று ஆப்பிளில் தான் இருக்கலே பெஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னு ஒரு கூட்டம் வரும். ஆப்பிளில் தான் பண்ணியிருக்குன்னு ஒரு கூட்டம் என்னென்னா, அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது, பாவம் குழந்தை மாதிரி. அவங்களுக்கு ஆப்பிள் ஏதாவது நடக்குதுன்னா அதுதான் ஆப்பிள் வந்து திடீர்னு ஃபோன் ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா உலகம் அழிஞ்சிருச்சுன்னு நினச்சிப்பாங்க, அவ்வளோதான் அந்த மாதிரி. இன்னொன்று என்னென்னா, இது ஆல்ரெடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐஃபோனில் தாங்க அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டாக பண்ணி முடித்தாங்க. எப்படின்னா இப்போ சார்ஜிங்லாம் போடும்போது எல்லோரும் சார்ஜ் போட்டாங்க, ஆனால் நாங்கள் தான் கரெக்டாக ஸ்விட்ச் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு சுற்றுவாங்க. ஸோ இந்த 2 வகையான டேட்டாவையும் இந்த மாதிரியான ஆர்வ கோளாறுகளையும் நான் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப பார்க்க முடிஞ்சது. இதில் இன்னொரு கூட்டம் வேறு இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த லிக்விட் கிளாஸ் யூஐ இருக்கு இல்லையா, அது ஒரு வகையில் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஆனால் என்ன, ஒரு இடத்துலையும் நான் சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணும்போது எல்லாமே கிராஃபிக்கல் ரெண்டர் நடக்குது. அதனால் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக வார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. ரொம்ப நேரம் நான் உட்காந்து கிளாஸை மட்டுமே இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தேன், ஃபோன் சூட ஆரம்பிச்சிருது. இந்த பிரச்சனையை பார்க்குறேன். ஆனால் இப்போது ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு. என்னென்னா, இதை வந்து 2025 ஸ்டார்டிங்க்கு முன்னாடியே வந்து ஓப்போவில் எப்போயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதில் கிளாஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் எப்போயும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அன்லாக்கிங் அனிமேஷன்லாம் போட்டு சாகடிச்சிட்டு இருந்தாங்க. இதுங்கெல்லாம் எப்போ வந்து இந்த தப்பு தான் நான் பேசுகிறது சரியா. எப்படின்னா, அந்த ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இந்த விவேக் படத்துலலாம் வரும், இந்த கள்ளிப்பால் ஊற்றி அப்படியே கொண்டிருக்கணும் அப்படின்னு. டார்ச்சராக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான அனிமேஷன் வந்து நான் இப்போ உனக்கு ஒன்று ஒன்றா ஞாபகப்படுத்துகிறேன் சார். ஏன்னா நீ நிறைய கவர் பண்ணியிருப்பாப்பே. எல்ஜியில் என்னாச்சுன்னா, ஆப்டிமஸ் 2Xக்கு அப்புறம் 4Xன்னு ஒன்று வந்துச்சு, வெள்ளை கலரில் நீ யூஸ் பண்ணியிருந்திருப்ப. அந்த ஃபோனில் அன்லாக்கிங் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு பபுள் வந்து அப்படியே பிரேக் ஆகிற மாதிரி இப்படி ஓப்பன் ஆகும். உள்ளே இருக்கிறது ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சிடும், எல்லாம் டிஸ்பிளேல இருக்கிறதெல்லாம். ஹோம் ஸ்க்ரீனில் என்ன ஐகான்ஸ் வச்சுருக்க எல்லாமே தெரியும். ஒரு கிளாஸ் பபுள் கான்செப்ட் உள்ளே அப்ளை ஆகும். சாம்சங் வந்து அந்த டேன்லியான்ஸ் வந்து லைவாக இருக்கும். நம்ம பிடிச்சி எங்கெல்லாம் இழுக்கிறோமோ அந்த பூ அதுக்கேற்ற மாதிரி நகர்ந்தெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கிளாஸ் லேயர் மாதிரி தான் அதுலேயும் இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்போ பார்த்தோம், 2011-12 பார்த்தோம். இவங்க யாரும் அதெல்லாம் பார்க்காதனால ஐஃபோனில் இப்போ ஒன்றத்தை பார்த்துட்டு 2த்துக்கும் இடையில உள்ள கான்செப்ட் மாறுதுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தான் நான் திரும்பியே சொல்கிறேன், கிராஃபிக் ரெண்டர் லைவாகவே நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அன்றைக்கி வந்து அது வேறு மாதிரி இருந்தது. இப்போ காசியன் பிளருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாத மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப சூப்பராக தான் யோசிச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம வந்து குறை சொல்லலை. பட் எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குங்கிறத யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஹயபோசா இருக்குன்னா, சுசுகி அந்த புதுசில் கம்பெனி ஆரம்பிக்கும் போதே ஹயபோசாவோட தான் வந்தாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும். அவங்களும் ஃபஸ்ட்டு சாதாரணமாக ஒரு சைக்கிள் அளவுக்கு ஒரு வண்டியை ரெடி பண்ணி அதுலேருந்து தான் எவால்வ் ஆகி இப்போ இங்கே வந்திருக்காங்கங்கிறத எல்லோரும் மறந்துடுறாங்க. அந்த பாத் என்ன எதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இங்கே வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட்டை பண்ணியிருக்காங்க. இதை பண்ணுறதுக்கு வந்து இவங்களுக்கு ஃபெயிலியர் கம்மியாக காரணம் என்னென்னா, ஆல்ரெடி எவனோ ஒருத்தன் ட்ரை பண்ணி பல ஃபெயிலியர்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுவான். அதனால தான் நம்ம அதை திரும்ப ட்ரை பண்ண மாட்டோம். அதெல்லாம் எதுவுமே பேசாமல் உட்காந்து சண்டை பொழுதுன்னைக்கும். இந்த ஹாப்டிக்கு ஒரு பெரிய சண்டை, இந்த மாதிரி எதுலேயும் கிடையாது. அதுக்கு ஒருத்தவங்க கிளம்பி வந்து அவன் ஒரு பக்கம் சண்டை, இல்லை இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் வந்து ஹாப்டிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஓப்போ ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கன்னு ஒரு கூட்டம். எனக்கு அப்படியே ஆப்பிளில் ஏன் இதை எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னா, எல்லா ஃபோன்லையும் கிட்டத்தட்ட நல்ல ஹாப்டிக்ஸ் இதை ஒரே மோட்டர் மாதிரி தான் வச்சுருக்காங்க. எல்லாம் ஃப்ளாக்ஷிப் ஃபோனு நல்ல குவாலிட்டியாக வச்சுருக்காங்க எல்லாத்துலேயும். இப்போ ஆண்ட்ராய்டில் இதே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எல்லாத்துலேயும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. இப்போ இதுக்கு வந்து என்னென்னா, ஒரு மோட்டர் நம்ம இவன் சோனி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, XZ3 வரைக்கும், XZ2ல் ஸ்டார்ட் பண்ணி XZ3 வரைக்கும் ரொம்ப டெடிக்கேட்டடாக டைனமிக் வைப்ரேஷன் சிஸ்டம்னே ஒன்று வச்சுருந்தாங்க. ஹாப்டிக் மோட்டர் சைஸ் நார்மலாக எப்படி இருக்கும்னா இவ்வளோ பெருசு வச்சாங்க தனியாகவே. கேமிங்லேயும் அவங்க ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணணும் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தரும் ட்ரை பண்ணாங்க, ப்ராக்டிக்கல் யூசபிலிட்டி யோசிச்சு பார்த்தாங்க. XZ3 வச்சிருக்கிற யாரையா கூப்பிட்டு டைனமிக் வைப்ரேஷன் ஆன் பண்ணி, ஏன்னா வாங்கின அன்னைக்கு பார்த்தேன், ஆனால் அது வைப்ரேட் ஆகுது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஆஃப் பண்ணுறவங்க அதிகம்.
நீ எல்லா படத்துக்கும் அதை வச்சுக்கிட்டு இருப்பியா? அழுகாட்சி சீன்ல வந்து வைப்ரேட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்க இமேஜின் பண்ணிப்பாரு. இல்ல மெயினா இவங்க வந்து ஆக்ஷன் இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அது இவங்க ப்ரோக்ராம் பண்ணது. இப்போ சிஸ்டம் வைட் ப்ரோக்ராம் மாதிரி இதுல டைனமிக் வைப்ரேஷன் எப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சிஸ்க்குலாம் நீ வைப்ரேட் ஆயிடுன்னு சொல்லிடுவோம். இப்போ அழும்போது கூட நான் லவுடா அழலாம் அப்படின்னு, அப்போ உடனே பார்த்தோன்னா வைப்ரேஷன் பூஸ்ட் ஆகும். அந்த வெறும் ஃப்ரீக்வன்சி எப்படி ஏன் தெரியுமா F1ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? இது ஆப்பிளே ப்ரொடியூஸ் பண்ற படம். அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது இந்த F1ல கூட பார்த்தனா கார் வரும்போதெல்லாம் தான் மேக்ஸிமம் இந்த ஹாப்டிக்ஸ் இருந்திருக்கும். ஒரு கான்வர்சேஷன் அப்போ இருந்ததுன்னா நமக்கே இரிட்டேட் ஆயிடும். ஏன்னா கான்வர்சேஷன் அப்போ நம்ம அதை தான் யோசிப்போம். ஸோ இவங்க வந்து அந்த வீடியோவில் எந்த பகுதியிலலாம் வேணும்னு சொல்லி உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி உட்காந்து எல்லா படத்துக்கும் ஒர்க் பண்ணலாம். ஆனால் அப்பயும் என்ன ஆகும்னா நம்ம மக்கள் வந்து எனக்கு வேணாம் அது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டேபிள் மேலே நீ வச்சா என்ன ஆகும்? இந்த படத்தை போட்டு டேபிள் மேலே வைக்கிற ஒரு கிளாஸ் டேபிள் வைக்கிற டைனிங் டேபிளில் என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகும் அந்த சீன்ஸ்லாம் வரும்போது. அதனால் நிறைய ஆங்கிளில் யோசிக்கணும். இந்த குட்டி பசங்களை வச்சுக்கின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெரியவங்களாம் இந்த மாதிரி யாராவது பேசிட்டு இருக்காங்களான்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரைலர் வந்ததே தெரியாமல் 16 Pro Max ஃபிஷர் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு ட்ரைலர் வந்திருக்கு, F1 ட்ரைலர். சரி, அதை வச்சு என்ன பண்றது? அவங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது வேற மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பாக்குறவன் தப்பானா அப்படி இல்லைங்க. பாக்குறதுக்கு டைம் இருக்கிற நேரத்துல தான் பாப்பாங்க. பட் இப்ப பாக்குறது என்னன்றதை வந்து சோசியல் மீடியால கூவுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து இப்போ ஃபாதர்ஸ் டே வந்து தான். எங்க அப்பாவும் நானும் கூட தான் அன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வெளில போயிட்டு வந்தோம், மாங்காய் வாங்கிட்டு வந்தோம். இதான் இப்ப நடந்தது. அதுக்கு அப்பா ஃபாதர்ஸ் டேப்பா அப்படிலாம் நான் பேசல. சரியா? என் ஒய்ஃப் சொல்றாங்க, இது வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணால் எங்கே போனாலும் அப்பா அப்பா நீ தான் என் அப்பான்னு சொல்லி பாட்டாக ஓடுதுங்க அப்படிங்கிறாங்க. யாரை பார்த்தாலும் பாட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இத்தனை வருஷமா அவங்க அப்பா எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க? நம்ம அப்பா அவங்க அப்பாவை, இல்லாட்டி அவங்க அப்பாவை எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க? அப்போலாம் வந்து உடனே வீட்டு வாசலில் ஒரு பேனர் அடிச்சு இன்னைக்கு தந்தையர் தினமா இல்லை எல்லாத்துக்கும் இப்போ தெரியணும். என்ன தெரியணும் வச்சா? எனக்கு அது தெரியலையே. அவ்வளவு பாசமா இருக்கும் அப்படின்னு தெரியணும். வீட்டுல போய் எங்களுக்குள்ள சண்டை இல்ல. வீட்டுல போய் அப்பாடா கேட்டாதான் தெரியும். தம்பி அவன் வந்து நேத்து காலைல ஏதோ போட்டோன்னா என்ன போட்டோன்னு தெரியாம எடுத்தான், அப்புறமா தான் தெரியுது, அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வருஷம் தான் வந்து எடுக்கிறான். அப்படிதான் இருக்கும். சரியா? இதுதான் கோபி சுதாகர்ல இது பண்ணிருப்பாங்க. என்னது அப்படியா? இது வேற எடுக்கிற இல்லம்மா சும்மா எடுக்கிறேன் அப்புறம் ஸ்டேட்டஸ்க்கு. இது நிஜமா எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க. சரியா? நம்ம எப்பயும் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துட்டு போவோம். எதுக்காக நடிக்கணுங்கிற நானு. நம்ம யாரும் நம்ம பேரண்ட்ஸ்க்கே அது வந்து ஒரு வகையில் என்ன ஆயிடும்னா, இவன் நம்மகிட்ட பேசும் ஏதாவது எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா நான் கேட்டால் அவன் கண்டிப்பாக செய்வான். அதுமாதிரி அவனுக்கு எதாவது தேவைன்னா இப்பயும் அப்பா அம்மான்னு வந்து நிற்பான். அப்படி இருக்கணுமே தவிர இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது இது ஒரு பெரிய டார்ச்சராக இருக்குங்க. சரியா? ரைட்டு. சரி, இன்னொன்று இந்த ஆண்ட்ராய்டு 16 ஸ்டேபிள் அப்டேட் பண்ணவங்களாம் ப்ரோ பீட்டா இது பண்ணிட்டேன், எனக்கு பீட்டா அப்டேட்டே வரலையே ப்ரோ, ஓடி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வரலடா. அப்படி என்ன பிரச்சனைனா, ஆண்ட்ராய்டு 16 ஸ்டேபிள் வந்து ஜூன் செக்யூரிட்டி பேஸ்ல இருக்கான், பீட்டா வந்து இன்னும் மே செக்யூரிட்டி பேஸ்ல தான் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து எப்போ ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் வருதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பீட்டா ஓடி அப்டேட் வரும். அது வரைக்கும் வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட் வந்து உங்களுக்கு வராது, மேனுவலாக தான் வந்து. ஏன்னா ஒன்று பண்ணலாமா, இவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். நமக்கு வந்து அப்டேட் வந்து நமக்கு இது மாறிச்சுன்னா சொல்லலாமா, ஜூன் வந்துருச்சு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். பீட்டாவில் வந்து ஜூன் வந்துச்சு அப்படின்னா அப்படியும் இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு 16 ஜூலையில் ஸ்டேபிள் அப்டேட் வந்துச்சு, அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டா அவ்வளோதான். அது வேற இருக்கு. இது பண்ணாமல் பீட்டா அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணி பண்ணணும். இது வேற இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டேபிளுக்கு முன்னாடியே வந்துடும் நினைக்கிறேன். சரி, ஸ்டேபிள் ஆனால் செப்டம்பர் 3ன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸ்டேபிள் இல்லை, இந்த செக்யூரிட்டி பேட்ச். செக்யூரிட்டி பேட்ச் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இந்த கம்மிங் வீக்லேயே கூட வரலாம். வச்சா நமக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு 8 MBன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி பேட்ச் ஜூன் போட்டு வரலாம். இதுலையா? இதுல நம்ம சொல்ற பீட்டா வந்துச்சுன்னா தப்பிச்சிங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் ஆப்டின் கொடுத்து வச்சிருந்தீங்களோ நீங்களாம் வெயிட் பண்ணுங்க. ஜூன் பேட்ச் மாறிச்சுன்னா உங்க எல்லாருக்கும் காட்டிடும். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு இப்போ. அதுனா டேட்டா மட்டும் காட்டிடும். உண்மைதான். பேக்கப் எடுத்து தலையை சுற்றி மூக்க தொடரும். சரிங்க, ரைட்டு. இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஆண்ட்ராய்டு 16 அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மூவ் ஆயிடலாம் பீட்டாக்கு. கரெக்ட் தான். ரைட்டு. ஸோ இதாவது நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி ஸ்ரீவத்சன் பாப்பாங்க. வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்
பட்ஜெட் செல்போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம் நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.